அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மெய் என்பர்களே, கோயில் என்று சொன்னால் சைவ சமயத்திலே உள்ளவர்களுக்கு சிதம்பரம் என்று பொருள். அதே போல திவ்ய தேசம் என்று சொன்னால் அது முதல் திவ்ய தேசமாக வைணவர்களுக்கு திகழ்வது ஸ்ரீரங்கம் என்று சொல்லப்படக்கூடிய திருவரங்கம். இந்த திருவரங்கம் எப்படி தோன்றியது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. மெய்யன்பர்களே, ராமபிரானுக்கு உடன் பிறந்த தம்பியர்கள் 4 பேரு. அதே போல உடன் வந்த தம்பியராக 3 பேர் இருக்கிறார்கள். குகனுடைய 5 முன்பு குன்று சொல்வான் மகனுடைய 60 எம்முலை எம்முலை அன்பில் வந்த அகனமர் காதலைய நின்னொடி 70 என்று கம்பன் அழகாக சொல்லுவான். குகனோடு 5 குகனோடு சேர்ந்து 5 முன்பு குன்று சொல்வான் மகனாக இருக்கக்கூடிய சுக்ரீவனோடு சேர்த்து நாங்கள் 60 அகனமர் காதலைய நின்னொடி 70 என்று வீடன் ஆழ்வாரையும் தன்னுடைய சகோதரராக நினைத்து பாவித்தவர் ராமபிரான். அப்போ அந்த வீடனுக்கு என்னன்னா, ராமாயணத்திலே ராவணன் சீதையை கடத்தி கொண்டு செல்கின்றான். சீதையை மீட்பதற்காக ராமபிரான் இலங்கைக்கு படையெடுத்து சென்று ராவண வதம் முடிந்த பிறகு வீடன் ஆழ்வாருக்கு என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அந்த இலங்கை தேசத்துடைய மன்னனாக பட்டம் சூட்டி விடுகின்றார். அப்படி பட்டம் சூட்டிய பின்பு எம்பெருமானாக ராமபிரானும் இளைய பெருமாளும் சீதா பிராட்டியோடு இவர்கள் மீண்டும் அயோத்தி திரும்புகிறார்கள். அப்படி அயோத்தி திரும்பிய உடனே அங்கே ஸ்ரீராமனுடைய பட்டாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த பட்டாபிஷேகத்திலே வீரனும் சுக்ரீவனும் ஆஞ்சநேயரும் குகனும் அனைவரும் வந்திருக்கிறார்கள். வந்திருந்து அந்த பட்டாபிஷேக காட்சியை மிக சிறப்பாக கண்டு கழிக்கிறார்கள். அப்படி கழித்த உடனே ஒரு 6 மாத காலம் எல்லோரும் அயோத்தியிலே தங்கி விடுகிறார்கள். அப்படி தங்கிவிட்டு ஒவ்வொருவரும் விடைபெற்று திரும்புகின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் என் பெருமானாக இருக்கக்கூடிய ராமச்சந்திரமூர்த்தி ஒவ்வொரு பொருளை பரிசாக கொடுத்தார். அப்படி கொடுக்கின்ற பொழுது வீரனுக்கு எதை கொடுத்தான்னு சொன்னா, தன்னுடைய பாட்டனால் வழிபட்ட அஜய மகாராஜா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அஜய மகாராஜா வழிபட்ட அந்த ஸ்ரீரங்கநாதருடைய சிலையினை கொடுக்கின்றார். இந்த ஸ்ரீரங்கநாதருடைய சிலை பிரம்மலோகத்திலே பிரம்மா அந்த சத்தியலோகத்திலே என் பெருமானாகிய நாராயணமூர்த்தியை பள்ளிகொண்ட கோலத்திலே அவர் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த வடிவம் பின்னால் திருவிக்கிரமாக மாறியது. அதனை சூரியன் வழிபாடு செய்தான். அதைத் தொடர்ந்து சூரியலோகத்திலே வந்தவர்களெல்லாம் அந்த அந்த ஸ்ரீரங்கருடைய சிலைக்கு பூஜை செய்து கொண்டிருந்தார்கள். அஜய மகாராஜா தன்னுடைய அரமனைக்கே கொண்டு வந்து அதை தன்னுடைய பூஜை அறையில வைத்து பூஜை செய்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட பெருமை மிக்க அந்த ஸ்ரீரங்கநாதருடைய சிலையை வீடனுக்கு என் பெருமான் கொடுக்கின்றார். கொடுக்கின்ற பொழுது சொல்கின்றார், இலங்கைக்கு கொண்டு செல்கின்றாய், ஆனால் இடையிலே எங்காவது இறக்கி வைத்து விட்டாய் என்று சொன்னால் இந்த சிலையை உன்னால் மீண்டும் எடுக்க முடியாது. எனவே இதை கவனமாக கொண்டு செல் என்று பகவான் வீடனிடம் சொல்லுகின்றார். இந்த வீடன் ஆழ்வாரோ அந்த ஸ்ரீரங்கநாதருடைய அந்த சிலையினை எடுத்துக்கொண்டு அவர் அப்படியே வருகின்றார். வருகின்ற பொழுது அந்த ரெங்கநாதருடைய சிலையை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது அந்த இடத்தினிலே காவேரி பாயக்கூடிய காவேரியும் கொள்ளிடமும் ஆறும் இணையக்கூடிய அந்த ஒரு சின்ன தீவுக்கு வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது அங்கே அவர் பூஜை புனஸ்காரங்களை பண்ண வேண்டும் என்பதற்காக இந்த சிலையை இறக்கி வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அப்பொழுது அங்கே ஒரு சிறுவன் இருக்கின்றான். அந்த சிறுவனை அழைத்து, இதை நான் வருவதற்கு பத்திரமாக வைத்துக்கொள், நான் வந்து இதை வாங்கிக் கொள்கிறேன், கீழே இறக்கி வைத்து விடாதே என்று சொல்லி செல்கின்றார். அப்பொழுது அந்த சிறுவனோ, நான் சின்னவன், என்னால் சுமக்க முடியாது, ஆனால் 3 முறை உன்னை கூப்பிடுவேன், அதற்குள்ளே நீ வரவில்லை என்று சொன்னால் இந்த சிலையினை நான் இங்கே இறக்கி வைத்து விடுவேன் சொல்றாரு. அதற்குள்ள வந்தாலான்னு சொல்லி பூஜை புனஸ்காரங்களை முடிக்க வீரன் சொல்லுகின்றான். இந்த சிறுவனோ அதை அவனால் சுமக்க முடியவில்லை. எனவே 1, 2, 3 முறை கூப்பிடுகின்றான். வீடனன் வருவதற்குள்ளாக அந்த சிலையினை இறக்கி வைத்து விடுகின்றான். அப்பொழுது வீடன் ஆழ்வார் அந்த சிலையினை எழுப்பதற்கு
எவ்வளவோ முயற்சி செய்கின்றார். ஆனால் அவரால் அந்த சிலையினை எடுக்கவே முடியவில்லை. அப்பொழுது பகவான் சொல்லுகின்றார், காவேரி நதி கேட்டது, என்னுடைய கரையிலே திருவருள் பண்ண வேண்டும் என்று கேட்டார். அதற்கிணங்க நான் இந்த ஸ்ரீரங்கத்திலே, இந்த இடத்திலே நான் கோயில் கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் தென்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த இலங்கையை பார்த்தே இருப்பேன், உனக்கு அருளாட்சி செய்வேன் என்று அந்த பெருமாள் சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட காரியத்தை செய்த இந்த சிறுவன் யார் என்று வீரனன் அந்த சிறுவனை பிடிக்க செல்கின்றார். ஆனால் பிடிக்க செல்கின்ற பொழுது அந்த சிறுவனோ அவரை மீறி மீறி ஓடி திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த மலையின் மீது ஏறிவிடுகின்றான். அந்த மலைதான் உச்சி பிள்ளையார் கோயில் என்று சொல்லப்படக்கூடிய மலை. அந்த மலையிலே போய் விநாயகராக தோற்றம் அளிக்கின்றார். விநாயகராக தோற்றம் அளிப்பதற்கு முன்னால் அந்த சிறுவனுடைய தலையிலே வீரனன் கொட்டி விடுகின்றார். அதனால இன்னும் உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய அந்த சிலையிலே ஒரு பள்ளம் இருப்பதாக ஐதீகம். எனவே இப்படி அஜய மகாராஜாவுடைய காலத்திலே வழிபாடு செய்யப்பட்டு பிரம்மனுடைய மனக்கண்ணிலே தோன்றி அது திருவுருவமாக மாறி சூரிய பகவானால் வழிபாடு செய்யப்பட்டு பின்பு தன்னுடைய வம்சத்திலே வந்த அஜய மகாராஜாவால் வழிபாடு செய்யப்பட்டு பின்பு ராமபிரானால் வீரனுக்கு வழங்கப்பட்ட அந்த ஸ்ரீரங்கநாதருடைய சிலை இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்றது என்று சொன்னால் அது என் பெருமானுடைய அருள். எனவே அப்படிப்பட்ட பெருமைமிக்க ஸ்ரீரங்கநாதருடைய வரலாற்றை கேட்ட மெய்யன்பர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல ஸ்ரீரங்கநாதர் எல்லா நலன்களையும் தர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.